தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணயம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம வள்ளல் பெருமான் அவர்கள் சித்தி விளாக திருமாளிகையிலே, மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி விளாக திருமாளிகையில் கொடியேற்றி வைத்து உபதேசம் செய்கின்ற பொழுது அங்கே ஒரு வார்த்தையை நமக்கு மிக அழுத்தமாக பதிவு செய்கிறார். அதில் அவர் சொல்லுகின்றது, நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுக்குறியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை என்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவியை சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணுமாத்திரமேனும் தெரிவிக்காமல் மண்ணை பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மிக தெளிவாக எப்படி இந்த சமய மதங்களெல்லாம் நமக்கு கடவுளை எப்படி புறத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அப்பொழுது தெய்வத்துக்கு கைகால் முதலையென இருக்குமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் வெடிக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம்தான் இது உண்மையாக இருப்பதாக முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கின்றார்கள் சொல்லிட்டு ஆதியிலே இதை மறைத்தன் ஓர் வல்லவன் என்று சொல்லுகிறார். இதற்கு ஒரு விளக்கத்தை நாம் அடுத்த கட்டுரையிலே அவர் பதிவு செய்கின்ற பொழுது பிண்ட அனுபவ லட்சணம், இலக்கணம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். எப்படி இந்த சமய மதவாதிகள் கடவுளை புறத்திலே வைத்தார்கள் என்பதற்கு விளக்கம், ஒரு மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் எப்படி புறத்திலே வைத்தார்கள் என்பதை பிண்ட அனுபவ இலக்கணம் என்ற தலைப்பிலே மிக தெளிவாக வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கிறார். அதை உங்கள் முன் நான் படிக்கிறேன், கேட்டு அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். மனித தேகத்தில் கோசத்திற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் நார் சதுரமான ஒரு பையுண்டு. அதில் 16 வயதளவும் உண்டாகும் இந்திரியம் ஜலமாக சேருகின்றது. அதைத்தான் மானச தடாகம் என்று சொல்லுகின்றது. 16க்கு மேல் சேரும் இந்திரியம் உறைந்த அந்த ஜலத்திற்கு மத்தியில் சேருகிறது. அப்படியாக சேர்ந்து கொண்டு வரும் இந்திரியம் பொன் வண்ணமாக இருக்கும். அது தாமரை பூ என்று சொல்லப்படும். அதன் மத்தியில் ஒரு ஆவி சாதாரண காற்றுக்கு 100 பங்காக வெகு நேர்மையாக இருக்கும். அதன் வண்ணம் பொன்மயமாக இருக்கும். அதற்கு அதிஷ்டான தெய்வம் பிரம்மன் என்று சொல்லப்படும். அந்த ஆவி உண்டாகும் காலம் அவருக்கு சகல காலம் என்றும் அடங்கும் காலம் என்றும் கேவல காலம் என்றும் சொல்லப்படும். அந்த ஆவி உண்டாகும் காலத்தில் செயற்கை உண்டானால் கருத்தரிக்கும். அது சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. சமய மதவாதிகள் எப்படியெல்லாம் நமக்கு புறத்திலே காட்டினார்கள் என்பதை மிக தெளிவாக வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கிறார். அந்த ஆவி, அதில் ஆவி உண்டாக தொப்பிலிருந்து ஒரு நாடி தோன்றி அதன் மத்தியில் முகந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாய் அக்னி இருக்கின்றது. இது மூல அக்னி என்று சொல்லப்படும். அது தொப்பிலிருந்து உண்டாவதால் விஷ்ணு தொப்புளில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் மேல் 2.5 அங்குலத்தில்
உந்திக்கு நேராக உட்பாகத்தில் சதுரமாய் ஒரு பையுண்டு. புசித்த அன்னத்தை 5 நாழிகைகள் பால் போன்ற ஜலமாய் ருத்திரபாகத்தில் உள்ள ஆவி பிரித்து அந்த பையில் சேர்க்கின்றது. அதை ஷிராப்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவி பையில் இருக்கும் பால் போன்ற ஜலத்தின் மேல் ஆளிலை வடிவுடைய வயிற்றின் உட்பாகம் படிவதனால் அதே வண்ணமாக ஒரு ஆடை கட்டியிருக்கும். அதை ஆளிலை என்று சொல்லுகின்றது. அந்த ஆடையின் மேல் ஒரு நரம்பு வட்டமாய் தலை தூக்கி இருக்கின்றது. அதை சேஷன் என்று சொல்லுகின்றது. அந்த குண்டலி வட்ட சேஷன் என்னும் நாடி மத்தியில் செம்பினது களிம்பு போன்ற பச்சை மேனியாய் ஒரு சக்தி உண்டு. அதை விஷ்ணு என்றும், அச்சக்தியில் பின் முன் நடுவென்னும் இடத்தில் அதன் காரண சத்து பொன் வண்ணமாயும் அரித்திர வண்ணமாயும் குங்கும வண்ணமாயும் 3 உள்ளன. அவற்றை ஸ்ரீதேவி, பூதேவி, நீலதேவி என்று சொல்லப்படுகிறது. மத்தியில் ஒரு சக்தி இருப்பதால் விஷ்ணு மார்பில் லட்சுமி வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. குண்டலினி வட்டமான நாடி மத்தியில் உள்ள பச்சை வண்ணமான சக்தி இருக்கின்றது. சக்தியிலிருந்து ஒரு நாடி உண்டாகி 2 தலையாய் விரிந்து ஒரு தலை மேலும் ஒரு தலை கீழும் செல்லுகின்றது. இந்த நாடிகளின் மூலமாய் அந்த சத்து மேலே செல்லும்போது பசுமை வண்ணமாகவும் கீழ் செல்லும்போது பீத வண்ணமாகவும் செல்லுகின்றது. மேலே செல்லுவதினால் ஜீவர்களுக்கு ஜீவிப்பும், அதன் சாரம் கெட்டு கீழே செல்வதினால் ஜீவிப்பு என்பையும் உண்டாகின்றது. மேலே செல்வதில் ஜீவிப்பு உண்டாவதால் காத்தல் தொழிலை உணர்த்துகின்றது. மேலும் மேலே செல்லுகின்றதை விஷ்ணு வைகுண்டம் போகிறார் என்றும், கீழே செல்லுகின்றதை போது சிராப்தியில் இருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது. கீழே சொல்லும் நாடி முன் சொன்ன தொப்புள் நாடியுடன் கலப்புண்டாகி பிரம்மனுக்கு உஷ்ணத்தை தருகின்றது. அன்றியும் இந்த சதுரமான பையில் வலபாகத்தில் ஒரு பையுண்டு. அந்த பையில் அக்னி நிரம்பி காரணமாய் இருக்கின்றது. அது புசித்த வஸ்துகளின் சத்தை கிரகித்து கொண்டு அந்த சத்தை மலமாக இடது பாகத்தில் சேர்த்து விடுகின்றது. கிரகித்த சத்தை முன் சொன்ன சிராப்தி பையில் சேர்க்கின்றது. இதை வடவாக்னி என்று சொல்லுகின்றது. மேலும் இந்த வெள்ளை ஜலத்தை அக்கிரமமின்றி சமப்படுத்தி பிரளயம் வராது காத்து கொண்டிருக்கின்றது. இந்த உதராக்னி குறைவுபட்டு சாப்தியின் ஜலத்தின் தரங்கெடுமானால் நோய் உண்டாகிறது. இந்த பையாகிய ஸ்தானத்திற்கு மேல் 2.5 அங்குலத்தில் இருதயத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல ஒரு பையுண்டு. அது வெண்மையாக இருக்கும். இதை கைலாயம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த பையுள் முன் சொன்ன காற்றில் 16,000 கோடி பங்கில் ஒரு பங்கு வெகு நேர்மையாய் அக்னிமயமாய் ஒரு ஆதி இருக்கும். இதற்கு காரணாக்னி என்று பெயர். இவ்வக்னியை காலச்சந்திர ருத்ரி மூர்த்தி என்பார்கள். இப்பையின் அருகில் இடதுபுறத்தில் மலர்ந்த தாமரை போல் ஒரு பையுண்டு. அந்த பை பசுமை வண்ணமாயிருக்கும். அதற்கும் முன் சொன்ன வெண்மை பையுக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் காரணாக்னி அதிகப்படுத்தாமலும் குறைவுபடுத்தாமலும் சமப்படுத்தி வைக்கும். இந்த மலர்ந்த பைக்கும் கீழிருக்கும் சிராப்தியில் சாப்தி பை ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாய் அதற்கு உஷ்ணம் கொடுத்த நிலையில் வைக்கும். இதனால் ருத்ரனிடத்தில் விஷ்ணு பிறந்ததாக சொல்லுகின்றது. இந்த நாடி மூலமாக விஷ்ணு இடமாகிய ஜலத்திலும் பிரம்மனிடமாகிய இந்திரியத்திலும் உள்ள குற்றங்களை கண்டிப்பதால் ருத்திரனை சம்காரம் கர்த்தா என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஆவி இந்த அக்னி பையில் குண்டலினி வட்ட நரம்பு ஒன்று உண்டு. அதில் 3 பிரியும் கிளை உண்டு. அது மூல முதல் பிரம்மந்திர வரையில் இடம் வலம் நடு என்று கத்திரி மாறலாய் பிராணபானுக்கு இடம் கொடுத்து ஊடுருவி நிற்கும். இந்நரம்புகளுக்கு சோம சூரிய அக்னி என்று சொல்லப்படுகின்றது. இத்தன்றி
இக்குண்டலி வட்ட நரம்பின் அடியில் 2 நரம்பு வலத்தில் 5 கவருடைய தலையாயும் இடத்தில் 6 தலையுடைய கவராயும் நிற்கின்றன. வலத்தில் உள்ளது கணபதி என்றும் இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர் என்றும் பெயர் சொல்லுவது. மேற்படி 5 கவருடைய நரம்பிற்கு அடியில் தலையெடுப்பான நரம்பு கீழ்நோக்கி கிருஷ்ணவர்ணமாயிருக்கும். இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கும். இந்த அசைவால் அக்னி பைக்கு ஆதாரம் உண்டாவதால் இதற்கு கணபதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. மேற்படி 5 கவருடைய நாடிக்கு இடம் வலம் இரண்டிலும் சித்தி தத்துவம் புத்தி தத்துவம் உண்டு. இடத்தில் உள்ள 6 கவருடைய நாடிக்கு கீழ் அனந்த வண்ணமான நாடி ஒன்று உண்டு. இதற்கு மயூரம் என்றும் பெயர். இந்த நாடியின் அசைவால் 72,000 நாடியும் அக்கிரமமின்றி நிலைபெறுகின்றபடியால் இதற்கு சேனாதிபதி என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. மேலும் வடதுபுறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடதுபுறத்து நாடிக்கு 40 மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருப்பதால் இவர்களை சகோதரர்களாக சொல்லுவதுமன்றி மேற்படி ருத்திரம்சமாகவே சொல்லுகின்றது. அதாவது விநாயகர் சுப்பிரமணியர் என்று எப்படி பெயர் வைத்தார்கள் என்பது இதில் மிக தெளிவாக நமக்கு வள்ளல் பெருமான் பதிவு செய்கிறார். இருதயத்திற்கு மேல் 2.5 அங்குல இடமான கண்டத்தில் மகேஸ்வரனும் அதற்கு மேல் 2.5 அங்குல அண்ணாக்கில் சதாசிவமும் அதற்கு மேல் 2.5 அங்குல அண்ணாக்கில் சதாசிவம் அதற்கு மேல் 2.5 அங்குல உயரத்தில் புருவ மத்தியில் விந்துவும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் நாதமும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரவிந்தும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரநாதமும் அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் திக்கிராந்தம் அதிக்கிராந்தம் துபாசாந்தம் முதலானவைகளும் இருக்கும். அதீதத்தில் சதாசிவமும் உல. மகேஸ்வரஸ்தானம் முதல் விந்து ஸ்தானம் வரையிலும் முன்போல் இடம் நாடி தொழில் வண்ணம் முதலியவையும் உள்ளன. நாதஸ்தானம் தொட்டு துவாதசாந்த வரையில் அனுபவடியாகிய ஆகாச பேதமாயிருக்கும். அதற்கு மேல் அதிகாரண மாத்திரமாய் ஆன்மா அனுபவத்தில் விளங்கும். எல்லாமே ஆன்மா அனுபவத்தில் கண்டு அவர்களெல்லாம் சொல்லி இப்படி வெளியே பல தெய்வங்களை எப்படி தான் இருக்கின்றது என்பதை உண்மைக்கு புறம்பாக வெளியிலே வைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். மேலும் பிரம்மஸ்தானம் தொடங்கி சுத்த சிவஸ்தானம் வரையில் ஒரு ஸ்தம்பம், இருதயஸ்தானம் வரையில் வாயு நாடி வண்ணமாயும் அதற்கு மேல் அக்னி வண்ணமாயிருக்கும். இது அடியில் பருத்து வரவர நேர்மையாய் இந்திரிய கரணங்களுக்கு புலப்படாமல் அணுவுக்கு அணுவாய் ஜீவனுக்கும் புலப்படாமல் அகண்டமாய் ஆன்ம காட்சியில் அருகி தோன்றுவதாய் 2.5 நிற்கும். இதற்கு சிவா கார பூரண ஸ்தம் என்று பெயர். முன் சொன்ன இதயாக்கினி பை அக்கிரமாய் விரிந்து விசேஷ அக்னி ஜுவாலை விசிரிம்பித்து கீழிருக்கும் சிராப்தி பையில் இருக்கும் ஜலத்தை சுருட்டி கொள்ள ஜீவனுக்கு மரணகாலம் நேரிடும். மேற்படி பை விரிவதற்கு ஆதாரம் அருந்தல் பொருந்தல் இவை சமமானால் விருத்தியும் வராது. மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது எப்படி என்று வள்ளல் பெருமான் அண்டத்தையும் பிண்டத்தையும் எப்படி வைத்தார்கள் என்பதை சொன்னார். இப்பொழுது மனித தேகத்தில் கடவுள் எப்படி காரியப்படுகின்றார் என்பதையும் வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு பதிவு செய்கிறார். இந்த மனித தேகத்தில் புருவ முதலாகிய இடங்களில் ரோமம் தோன்றி நெற்றி முதலாகிய இடங்களில் ரோமம் தோன்றாது இருப்பதற்கு நியாயம் யாதெனில் இத்தேகம் பாதாதி பிரமந்தர பரியந்தும் வாயுவாலாகிய தேகம். மேற்படி வாயுனுடைய பிரதிவி காரியமே தேக வடிவம். ஆதலால் வாயுவின் வர்ணம் செம்மை, கருமை நிற உரோமம் பிருதிவியின் கூறு. அதாவது மேற்படி வாயுனுடைய பிருதிவி காரியமே தேக வடிவம். ஆதலால் வாயுவின் வர்ணம் செம்மை, கருமை நிற ரோமம் பிருதிவியின் கூறு. தேகத்தில் பிருதிவி வாயு 2 முக்கிய காரணமாதலால் செம்மையும் கருமையாகிய ரோமம் உண்டாயின.
இது நிற்க நரை உண்டாவது தத்துவ கெடுதியால். இத்தேகத்தில் 27 இடங்களில் வாயுவின் பிரிதிவி தங்கும். அவசியம் மேற்படி இடங்களில் ஆண்பாலுக்கு ரோமம் தோன்றும். மேற்படி இடங்களின் விவரம் கபாலம், புருவம், கண் இமை, மேலிமை, நாசிக்கு உட்புறம், மீசை, கன்னம், காதுக்கு உட்புறம், இருதயம், கைமூலம், உந்தியின் மேல்ரேகை, அடிவயிறு, லிங்கத்தடி, புட்டத்தின் கீழ்ப்புறம், தொடை, முழங்கால், பாதத்தின் மேலிடம், பாதவிரலின் மேலிடம், முதுகு, விலாப்புறம், முழங்கையின் கீழ், கணுக்கைக்கு மேல், கைவிரலின் மேல்புறம் ஆக 27. இவை அல்லாது மற்ற இடங்களில் தோன்றுவது தத்துவ கெடுதி. தத்துவங்களின் உட்புறங்களே வாயுவின் பிரிதிவி. ஆதலால் மேற்குறித்த இடங்களில் அக்னியின் காரியமில்லாததாதலினால் ரோமம் தோன்றாது. அக்னி காரியப்பட்ட இடங்களில் ரோமம் தோன்றியும் தோன்றாமலும் அருகியிருக்கும். நெற்றியில் தோன்றாதிருப்பது மேற்படி இடத்தில் ஆன்ம விளக்கம் விசேஷம் உள்ளது. இப்போ இந்த இடங்கள்லாம் முடியுங்கெல்லாம் தோன்றியிருக்கிறது. நெற்றியில் தோன்றாதிருப்பதற்கு என்ன காரணம் என்பதை வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கிறார். நெற்றியில் தோன்றாதிருப்பது மேற்படி இடத்தில் ஆன்ம விளக்க விசேஷம் உள்ளது. அதை பற்றி மேற்படி இடத்திற்கு விந்துஸ்தானம் என்றும், அறிவிடம் என்றும், லடாடம் என்றும், முச்சுடர் என்றும், முச்சந்தி மூலம் என்றும், நெற்றிக்கண் என்றும், மகாமேரு என்றும், புருவமத்தி என்றும், சிற்றபா அங்கம் என்றும் பெயர். ஆதலால் விந்து என்பதே ஆன்மா. விந்துவின் பீடம் அக்னி. இந்த இரண்டினது காரியமே பிரகாசமாகிய அறிவின் விளக்கம். ஆதலால் விரோமம் அருகி இருக்கின்றது. பூர்வத்தில் விந்துவும் உத்திரத்தில் நாதமும் இருக்கின்றன. விந்து ஆன்மா, நாதம் பரமான்மா. நாதத்தோடு விந்து சேர்தலால் விந்து சக்தியும் நாதம் சிவமும் ஆகின்றன. விந்துவுக்கு உத்திர நியாயம் பூர்வ நியாயமாவது எல்லா தத்துவங்களுக்கும் புறத்தும் அகத்தும் மற்றும் விளங்கி தத்துவங்களை தன்வசப்படுத்தியும் தொழில்களை செய்வித்தும் தனித்து நின்றும் தன்னோடு தத்துவங்களை சேர்க்கின்றபடியால் விந்து சத்தனாகவும் தத்துவங்கள் சக்தியாயும் இருக்கும். மேற்படி ஆன்மாவுக்கு சகல விளக்கமாகிய சாக்கிரஸ்தானம் லடாடம். ஆதலால் விசேடம் சிறந்தது. லடாடத்தில் மூக்கு நுனியாகிய புருவமத்தி. இதற்கு அனுபவ சித்திகள் திரையோத சாந்த வரையிலும் உண்டு. இதை நம்ம அனுபவத்தினால் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்று வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கிறார். திரையோத சாந்தமாவது யாதெனில் ஜீவசாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தியாக 3. நிர்மல சாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தியாக 3. பரசாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தியாக 3. குரு சாக்கரம் குரு சொப்பனம் குரு சுழுத்தி குரு துரியம் குரு துரியாதீதமாக 5 ஆக மொத்தம் 14. இதற்கு மேலுமுல சுத்த சிவசாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழுத்தி மேற்படி துரியம் துரியாதீதம் இவை சேருங்கால் ஜீவ சாக்கிராதி நீக்கப்படும். இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை. ஒருவாறு குருதுரிய பரியந்தம் வேதாகமங்களிலும் தத்துவராயர் முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிக்கப்படும். அதற்கு மேற்பட்ட அனுபவம் சுத்த சன்மார்க்கத்தில் சாத்தியம். இதனுடைய உண்மைகளெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் வள்ளலார் சொல்லிய ஒழுக்க நிலைகளில் நின்று சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது இதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் என்று வள்ளல் பெருமான் இங்கே சொல்லுகின்றார். மேலும் பெண்களுக்கு ரோமம் தோன்றாதிருப்பதற்கு காரணம் ஆணிடத்தில் 3 பெண்ணிடத்தில் 4 இருப்பதால் மேற்படி பெண்களுக்கு தலை, புருவம், இமைக்கீழ், மேல், மூக்கின் உட்புறம், கைமூலம், லிங்கத்தடி இவைகள் தவிர மற்ற இடங்களில் உரோமம் தோன்றாது அருகியிருக்கும். ரோம விசேஷம் மற்ற இடங்களில் உண்டாவது தத்துவ கெடுதி. மேலும் ரோமம் தோன்றாதிருக்கிற இடங்களெல்லாம்
விந்துவாகிய பிரகாசம் ஜாஸ்தியாக இருக்கும். மேற்படி விந்துக்கள் மேவாய் மார்பு விந்துக்கள் மோவாய் மார்பு ஸ்தனத்தில் கீழ்ப்புறம் இவைகளில் நிரம்பி இருக்கின்றன. ஆதலால் பெண்பாகம் ரோமம் இல்லை. பரமாத்மா ஜீவாத்மா என்னும் இரண்டின் நித்திய அனித்தியங்களையும் பிண்ட வேதத்தில் உயர்வு தாழ்வையும் காரிய காரண சம்பந்தங்களையும் தெரிவித்தல் யாதெனில் சாமானியம் விசேடம் என்று ஜீவன் இரண்டு. இவற்றில் சிறந்தது சாமானியம், தாழ்ந்தது விசேடம். ஜீவன் இரண்டென்பது எவ்வாறெனில் ஆன்ம காரணம் சாமானியம், ஆன்ம காரியம் விசேடம். சாமானியம் என்பது ஆன்ம அறிவு, விசேடம் என்பது மன அறிவு. இவை பூர்வோத்தரமாய் இருக்கின்றன. பூர்வம் என்பது லிங்கஸ்தானம், உத்தரம் என்பது பிந்துஸ்தானம். ஆதலால் சிருஷ்டிக்கு காரணம் லிங்கம். ஆதலால் சாமானிய ஜீவன் காரணப்பட விசேஷ ஜீவன் காரியப்படும். விசேஷ ஜீவ சம்பந்தமில்லாத பட்சத்தில் சிருஷ்டி காரியப்படாது. இது சாதாரண பாகம். அசாதாரண சம்புபட்ச சிருஷ்டியில் சாமானியத்தை கொண்டே விசேடத்தை வெளிப்படுத்தி கொள்ளலாம். சாமானியம் சந்தானம், விசேடம் அதற்குள் அடங்கியிருக்கும். பிரமாணம் யாதெனில் அங்குலிகளில் நகத்திற்கு அடி சந்தானமும் வளர்ச்சியும் விசேடமும் போல என்று விளக்கம் தருகின்றார். மேலும் நெற்றியில் ரோமம் உண்டாகாது வஸ்துக்கள் எல்லாம் ஆன்ம காரண அறிவு காரியப்படாது. மிருகாதிகளுக்கு ரோமம் உண்டானபடியால் ஆன்ம காரண அறிவு காரணமாய் அருகியிருக்கின்றது. எப்படி எனில் சர்வேஸ்வரன் என்னும் மாமத்தின் பிரத்யேக ஆன்ம சைத்தன்யமாகிய வஸ்து எங்கும் பூரணமாயிருப்பது இயற்கை உண்மை ஏகதேசம். ஆதலால் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவு கொண்டே அறிய வேண்டும். மேற்படி ஆன்ம அறிவு வியாபக ஆலயமாகிய மனிதர் தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம். மனிதனை தவிர மற்ற மிருகாதிகளுக்கெல்லாம் எல்லா இடங்களிலும் ரோமம் இருக்கும். மனித தேகத்திற்கு மட்டும் புருவ மத்தியில் ரோமம் சுத்தமாக இருக்காது. புருவத்தில், அதாவது நெற்றியில். ஏனென்றால் அங்கே ஆன்ம காரண காரியமாக செயல்படுகின்றது. அதனால்தான் உயர்ந்த அறிவு படைத்தவர்கள் மனிதர்கள் தான் அந்த உண்மை அறிவை தெரிந்து கொண்டு அருளை பெறுவதற்கு வாய்ப்புள்ளவர்கள். அவர்கள் அனுபவத்தில் தான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும் என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கிறார். இதன்றி சமயமத ஏற்பாட்டில் மகான்கள் குடுக்குறி அடையாளங்களாக பெயரிட்ட விக்கிர வேதமாகிய சிலை, லோகம், தாரு, தந்தம், இஷ்டி முதலியவைகளில் கடவுள் காரியப்படுவது சரியை கிரியாதி வேதம் 8 சரியையில் சரியை, கிரியையில் கிரியை இவ்விரண்டையும் செய்கின்ற மனிதர்களுடைய நியாயம். மேலும் அதில் தோன்றி அணுகிருப்பது ஜாலம். ஜாலம்னா மேஜிக் வேலை, பொய்கின்றார். அருளுருவமான அறிவே உருவம் கொண்ட சிவத்தை அறிவாலை அறிவது உண்மை. மேலும் அனலுக்கு சரியான கற்பூரம், பஞ்சு, கரி, கட்டை முதலிய வஸ்துக்களில் அக்னி சீக்கிரம் காரியப்படும். கதலி முதலிய வஸ்துக்களில் காரியப்படுவது தாமசம். அதுபோல பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி 3 தேகமும் அத்தருணமே வரும். பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையனிடத்தில் அக்னி காரியப்படுவது போலாகும். ஆதலால் கடவுள் அருள் வெளிவிடுவதற்கு அபக்குவிகள் தங்கள் செயற்கை குணங்களாகிய ராக துவேஷாதிகளை நீக்கல் வேண்டும். சினம், விகிலி முதலியவற்றையும் நீக்கல் வேண்டும். அப்போ மனிதனுக்கு அறிவு காரியப்படுவது எப்படி? இங்கே மிக தெளிவாக சொல்கிறார். கற்பூரம், பஞ்சு, கரி, கட்டை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கும். ஆனால் வாழை மட்டையில் என்ன தான் தீ வச்சாலும் பிடிக்குமா? பிடிக்காது. அதுபோல அறிவுகளை விளங்கிய ஜீவர்களுக்கு கடவுளுடைய உண்மை தரத்தை வெகு எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது சினம் என்பது யாது? உள்வேக்காடு, புடநாயம் போல் இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் பண்ணும்.
வெகுளி என்பது மீசை துடித்தல், கண் சிவத்தல், கை முதலிய உறுப்புகள் துடித்தல், வாய் குளறி மேல் விழுந்து கூவுதல். இது ஆயுளை நஷ்டம் பண்ணும். ஆகையால் எவ்வகையிலும் கோபத்தின் கூத்திரமாகிய சினம் வெகுளி என்னும் கூற்றை ஒழித்தல் அவசியம். ஒரு மனிதனுக்கு சின வெகுளி என்றும் ரெண்டும் வரவே கூடாதுன்றார். அது வந்தால் அவனுக்கு சீக்கிரம் ஆயுசு முடிந்துவிடும். இதுபோல் மற்ற கெடுதியாகிய காம குரோத சம்பந்தங்களையும் நீக்கல் வேண்டும். காரணம் என்பது கரண சம்பந்தம் உடையது. கரணம் என்பது ஒற்றுமை, வேற்றுமை, தொழில் தன்மை உடையது. மட்குடத்தை போல் மேலும் லட்சணம், அடையாளம், லட்சியம், அடையாளத்தை உடையது. அங்கம் லட்சணம் ஆதலால் லட்சணம், லட்சியம், அங்கம், காரணம், கரணம் முதலிய சம்பந்தங்களும் ஒன்றுமில்லாது கெடுதியாகிய தத்துவங்களை அடக்கல் வேண்டும். தத்துவங்களை இவங்களெல்லாம் கடவுளாக பாவித்தார்கள். வள்ளல் பெருமான் தத்துவங்களை எல்லாம் அடக்க வேண்டும், அது ஜடப்பொருள் என்பது மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். சமய நூல்களின் உண்மை. பெரிய புராணத்தில் குறித்த 63 நாயன்மார்களும் மற்ற நாயன்மார்களும் தத்துவங்களை ஒழிய வேறில்லை. அதை விசாரித்து அனுஷ்டித்தால் அது ஒவ்வொரு சித்தியை கொடுக்கும். இதுபோல் சைவத்தில் சொல்லுகின்ற சௌராதி சண்டபரியந்தம் தத்துவமே ஆகும். சைவ புராணம், விஷ்ணு புராணம் முதலியவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்களே. சூரபத்மன் யுத்தம் முதலிய யுத்தங்களும் தத்துவ சம்மாரங்களே. ஒவ்வொரு மகான்கள் சாஸ்திரங்களையும் தேவாரம், திருவாசகங்கள் முதலியவைகளையும் அமைத்து திருவாசகங்கள் முதலியவம் அமைத்து இவற்றிற்கு இடமாக ஆலயங்களை அமைத்து மேற்படி சித்திக்குரிய தத்துவங்களின் பெயரை கர்த்தாவாக்கி அந்த சித்தி முடிக்கும் காலம் சினம், கருவி முதலியவைகளை மேற்படி ஆலயங்களுக்கு விசேஷ காலமாக்கி வழக்கத்தில் வருவித்தார்கள். மேற்குறித்த நாயன்மார் முதலியவர்களின் உண்மை அனுபவ தாத்பரமுடைய சித்திகள் உண்ணும் பின்னும் இனியும் உள நாம் மேற்படி தத்துவங்களை அனுஷ்டித்தால் அவ்விதமாக ஆகக்கூடும். அதனால் நம்ம தத்துவங்களை கடவுளாக பாவிக்கக்கூடாது. தத்துவங்களை நீங்கள் கடவுள் என்று நினைத்தால் உங்களுக்கு அருள் என்பதும் அறிவு என்பதும் அங்கு விளங்காதுன்றார். இதுபோலவே திருவிளையாடல், பாரத பாகவங்களும் அமைத்து கொள்ள ஒருவாறு சொல்லப்படுகிறது. கணபதி சுப்பிரமணிய சாமிகளும் தத்துவங்களை தவிர வேறல்ல. புராணங்களில் இருதயம் எல்லாம் தத்துவ சம்மாரமே. இதன் உண்மை சுத்த சன்மார்க்கத்தில் விவரமாக வெளிப்படும். இதை மிக வெளிவாக வள்ளல் பெருமான் தெளிவாக இங்கே சொல்லுகின்றார்கள். சமய நூல்களின் பிழை எதனால் வந்தது என்றால், சமய மத சாஸ்திரங்கள் அநேக இடத்தில் பிழைகள் இருக்கின்றன. அதற்கு காரணம் அவற்றை இயற்றியவர்கள் மாயையின் சம்பந்தத்தை அடைந்திருந்தவர்கள். ஆகையால் முன்னுக்கு பின் மறைப்புண்டு தப்புகள் நேரிட்டிருக்கின்றன. மாயை வென்ற சுத்த ஞானிகளுக்கல்லாது மற்றவர்களுக்கு பிழையற இயற்ற முடியாது. அந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் வெளிப்படும். எவ்வளவு அழகாக எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கார் பாருங்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் வள்ளலார் சொன்ன அந்த உண்மை கடவுள், இயற்கை உண்மை கடவுள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் எல்லாவற்றிற்கும் முழுமுட பொருளாக இருக்கின்றார் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொண்டால்தான் தத்துவ கடவுள்களை, தத்துவ வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்றுவது தவறு என்று நம்மால் உணர முடியும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அதனால் நாம் இதுவரையில் கொஞ்சம் அண்டபிண்ட விசாரங்களை எல்லாம் எப்படி படைத்திருக்கிறார்கள், அதை இயற்றியவர்கள் யார், அவர்கள் தத்துவ உண்மைகளை வெளிப்படுத்த முடியாமல் தத்துவங்களை கடவுளாக்கியதனுடைய காரணம் என்ன என்றால், அவர்கள் மாயையில் சிக்குண்டவர்கள், சுத்த சன்மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள், இறைவனுடைய அருளை பூரணமாக பெறாதவர்கள். ஆதலால் அங்கே தவறு உண்டாகி இருக்கிறது. ஆதலால் அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றாமல், இப்போ நமது வள்ளல் பெருமான் சொல்லிய அத்தனையும் அருள் பெற்றவர் எழுதியது. ஆனால் அருள் முழுமையாக பெற்று எழுதிய நூல்கள் தான் உண்மையை வெளிப்படையாக சொல்ல முடியும்.
அதனால்தான் வள்ளல் பெருமான் இங்கே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே தேனுரைக்க உளமினிக்க எழுகின்றேன் நீவிரெல்லாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் யானடையும் சுகத்தினை நீவிரெல்லாம் அடைதல் குறித்தே என்று சொல்லி உண்மையை சொல்ல வந்தவர்தான் வள்ளல் பெருமான் அவர்கள். அந்த உண்மையை பின்பற்றுவதற்கு நமக்கு தேவை ஒழுக்கம். அந்த ஒழுக்கம்தான் மிக முக்கியம் என்பதை சொல்லி ஒழுக்கத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ, வள்ளலார் சொன்ன ஒழுக்கம், மற்றவர்கள் சொன்ன ஒழுக்கம் வேறு, வள்ளலார் சொன்ன ஒழுக்கம் வேறு. வள்ளலார் சொன்ன ஒழுக்கமெல்லாம் இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது, கரணங்களை கட்டுப்படுத்துவது, ஜீவனை அழிக்காமல் பாதுகாப்பது, ஆன்மாவை உடம்பை விட்டு வெளியேறச் செல்லாமல் இருப்பது. இந்த 4 ஒழுக்கங்களை மிக தெளிவாக அதனுடைய காரண காரியங்களை விவரங்கள் எல்லாம் திருவருட்பாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதை படித்து நாமெல்லாம் மேல்நிலைக்கு செல்ல வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த உயரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற போதுதான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் கிடைத்தால்தான் நாம் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற முத்தேக சித்தியை பெற்று மரணமிலா பெருவாழ்வு ஆட முடியும் என்று கூறிக்கொண்டு நாம் தத்துவங்களை எல்லாவற்றையும் கைவிட்டு தத்துவங்களை அடக்கி தத்துவாதீத மேல்நிலையில் செல்ல வேண்டும். அதற்கு தகுந்த விளக்கங்களைத்தான் திருவருட்பாலை வள்ளலார் பதிவு செய்திருந்தார். அந்த பதிவு தான் உங்கள் முன்னாடி இப்பொழுது அவருடைய புத்தகத்திலே இருந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டியுள்ளேன். என்னை போன்ற நீங்களும் தெரிந்து கொண்டு தத்துவங்களை எல்லாம் கடவுளாக நினைக்காமல் இயற்கை உண்மை கடவுள், கடவுள் ஒருவரே, அவரை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற உண்மை அறிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.